இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ வந்து நீங்க எப்படி டென்சரா ரெப்ரசன்ட் பண்றது? இப்ப டென்சரா ரெப்ரசன்ட்னா நான் சொல்ல வர்றது, ஒரு ரேண்டம் டென்சர் ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த இமேஜ வந்து நாங்க டென்சரா ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதுக்கு ஒரு ஷேப் பண்றோம். ஸோ, அத வந்து நாங்க ஒரு ரேண்டமா கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க இந்த வீடியோக்குள்ள வரலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து லாஸ்ட் வீடியோல வந்து ரேண்டம் டென்சர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ, ரேண்டம் டென்சர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நான் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து ரேண்டம் டென்சர்ஸ பேஸ் பண்ணி இந்த ரேண்டம் டென்சர் ரேண்டம் நம்பர்ஸ் அத பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரெய்னிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, அந்த மாதிரி விஷயங்கள் லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். என்ன மாரி வந்து என்ன ஒரு இமேஜ் டென்சர வந்து நாங்க டெவலப் பண்றது ஒரு டெமோன்ஸ்ட்ரேட் நாங்க கன்வெர்ட் பண்ண போற இமேஜ் நாங்க ஆல்ரெடி இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு என்னோட ஒரு நம்ம டுட்டோரியல் ஒன்ல இருக்கு. செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது எப்படி டென்சர்ஸ்ல வந்து அந்த ஷேப் எப்படி இருக்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வாங்க அத எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ, இமேஜ் டென்சர் குடுக்குறேன். ஒரு வேரியபிள் நேம் குடுத்துட்டு எங்களோட மாடியூல் இருக்குதானே டோச் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டென்சர் சரி ஒரு ரேண்டமாக வந்து ஒரு இமேஜ் டென்சரை கிரியேட் பண்ண போகிறோம் ரேண்டம் டென்சர் இந்த ரேண்டம் மாடியூல் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இன்னொரு இமேஜ் டென்சர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து சைஸ் என்ற ஒரு பேராமீட்டர் இருக்கு. நாங்கள் பேராமீட்டரை போகிறோம். சைஸ் ஒன்றது இல்லைன்னு எங்களோட டென்சரோட ஷேப்பை கொடுக்க போகிறோம். சரி, நான் இங்கே வந்து கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா 224 224 நம்பர் 3 சரி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணின டென்சரை வந்து ரன் பண்ணி பார்க்கணும் இப்படி இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா என்ன இதுதான் ஒரு டென்ஸ் ஆக்சுவலி இது ஒரு ரேண்டம் டென்சர். ஸோ நம்பர்ஸ் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 அந்த ரேஞ்சில் இருக்க போகுது. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஸ்ட்ரக்சர். சரி, இங்கே ஒரு இமேஜை வந்து நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு டென்சராக ரிப்ரசென்ட் பண்ண போறீங்க. இப்போ அந்த டைமென்ஷன் நாங்கள் செக் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ இமேஜ் டைமென்ஷன் என்ன மாதிரி இருக்கு, ஷேப் என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துலாம். இமேஜ் டென்சர் டாட் சைஸை கொடுத்தோம்னா இது ஆக்சுவலி இந்த ஷேப் ரிட்டர்ன் பண்ணும். டோச் டாட் சைஸ் என்ன நான் கொடுத்த ஷேப் நான் என்ன ஷேப் கொடுத்தாங்க 124 20 அந்த ஷேப் கொடுத்து இப்போ நீங்கள் கேட்பீங்க இந்த மூணு என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன்ன்றது என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன். ஸோ நான் கிரியேட் பண்ண இமேஜோட டைமென்ஷன் 3 டைமென்ஷன். காமனாக வந்து நாங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது யூஸ்வலி வந்து 3 டைமென்ஷன் தான் இருக்க போது. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிப்பீங்க இந்த டென்ஷன் அவுட்புட்டை பாருங்க. இல்லை 3 ஸ்கேப் பிரேக் லிஸ்ட் ஆகின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு டைமென்ஷன் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3 ஸ்கேப் பிரேக் லிஸ்ட் ஆகின்னு 3 ஸ்கேப் பிரேக்கெட்ல க்ளோஸ் அது அப்படி இண்டியில் வந்து என்ன இப்படி ஸ்கேப் பிரேக்கெட் கவுண்டை வச்சு நாங்கள் டைமென்ஷன் சொல்லலாம். ஸோ 3 டைமென்ஷன் டென்ஸ். ஸோ ஓகே, இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சு இந்த 224 என்ன 224 என்ன இந்த மூணு என்ன. ஸோ வந்து இதில் 224 ஒன்றுமே இல்லை. இந்த எங்களோட இமேஜ் இருக்குது தானே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இமேஜை கன்வெர்ட் பண்ணீங்களா, இது வந்து சிடிஎம் அங்கேருந்து எடுத்தவர் சிடிஎம் ரிசோர்ஸ் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது உங்களோட வெப்சைட்ல இருந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு என்ன ஒரு ஹைட் இருக்கும் ஒரு வித் இருக்கும். சரி, எங்க பார்த்தீங்கன்னா இந்த 224 200 இந்த ரெண்டுமே தான் என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்ட்டா எங்களோட அவுட்புட்டில் வந்து இந்த ஷேப் 224ன்றது ஹைட், அதுமாதிரி இந்த 224ன்றது வந்து வித். சரி, இந்த 224 ஹைட் அண்ட் வித். அப்போ அந்த ரெண்டு அந்த மேட்ரிக்ஸ் தான் ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் வித். ஹைட் என்ன தெரியுமா, இந்த ஹைட் இந்த வெயிட் அதுதான் இந்த 224 204 மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த மூணு என்னத்தை மென்ஷன் பண்ணுறது. இப்போ காமனாக வந்து நீங்கள் இமேஜ் கலர் சேனலால தான் கட்டாயம் ரிப்ரசென்ட் பண்ணுவோம். கலர் சேனல்னு சொல்ல வருதுன்னு ஆர்ஜிபின்னு சொல்லுவோம். ரெட் கிரீன் ப்ளூ இந்த ஆர்ஜிபி தான் இந்த ஹைலைட் பண்ணி இல்லை காட்டியிருந்தேன். மூண்டா வந்து இந்த இமேஜ் காமனா இந்த மூன்று ஆர்ஜிபி சேர்ந்ததான ஒரு சிங்கிள் இமேஜ். இப்போ நீங்க இந்த மூன்று இமேஜ் நான் இந்த என்னோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெட்ல இருக்கு, கிரீன்ல இருக்கு, ப்ளூல இருக்கு. இந்த மூணும் சேர்ந்ததான் எங்கிட்ட நார்மல் இமேஜ். என்னடா காமனா ஒரு இமேஜ் வந்து நீங்க ஒரு மொபைல் போன்லயோ இல்லாட்டி ஒரு கேமரால நீங்க போட்டோ எடுக்கும்போது கட்டாயம் இந்த ஆர்ஜிபி ஒரு மிக்ஸ்டு இருக்கு. அந்த ஆர்ஜிபின்னு சொல்றது கலர் சேனல். இந்த கலர் சேனல் இந்த மூன்று கலர் சேனல் தான் என்ன இந்த மூண்டன்றதை ரிப்ரசென்ட் பண்ணுது. மூண்டன்றது ஒன்றுமே இல்லை. இந்த மூண்டுன்ற மீனிங் வந்து என்ன கலர் சேனல்ஸ், அதாவது இந்த இமேஜ்ல இருக்கிற கலர் சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரே கலர் இமேஜ் எடுத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ அங்க வந்து கலர் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கும், ஒன்றா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதால வந்து கலர் சேனல் அங்கே கன்சிடர் பண்ண மாட்டேன், ஒன்னா இருக்கும். இது வந்து காமனா கலர் சேனல் பேஸ் பண்ணின ஒரு 3 கலர் சேனல் பேஸ் பண்ணி இமேஜில் வரும்போது நீங்க கட்டாயம் என்ன இதுல வந்து மூணு ரிப்ரசென்ட் பண்ணி தான் ஒரு இமேஜ் வந்து நீங்க ரிப்ரசென்ட் பண்ற ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த 224 20 சம்டைம்ஸ்ல வந்து இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த மூண்டாண்ட ஒரு இது இருக்குல்ல, இந்த மூண்டாண்ட கலர் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த முன்னுக்கு ரிப்ரசென்ட் பண்ணாங்க. முதலாவது இண்டெக்ஸா வந்து ரிப்ரசென்ட் பண்ணி இப்போ நான் வந்து
மேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடைசியில இருக்கு இந்த 3ன்றது. அகைன் 3ன்றது மீனிங் இந்த கலர் சேனல் RGB ரெட், கிரீன், ப்ளூ. சன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சேனல்ல வந்து என்ன 3ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ரெப்ரசன்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன இது வந்து ஒரு டென்சர் ரெப்ரசன்டேஷன் என்ன உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்ல ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அந்த இமேஜ ஃபீட் பண்ண மாட்டீங்க. அத வந்து என்கோடிங் பண்ணிக்கலாம். என்கோடிங் பண்ணும்போது ஒரு டென்சர் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரீங்க. இப்ப டென்சர் ரெப்ரசன்ட் பண்ணிக்க காமனா வந்து இமேஜ் கன்வெர்ட் ஆகாம இந்த பிக்சல் வேல்யூ கன்வெர்ட் ஆகும். அந்த பிக்சல் வேல்யூ வந்து ஹைட் அண்ட் விட்த் இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த சேம் டைம் இமேஜ்ல கலர் சேனல்ஸ் இருக்கும். இந்த கலர் சேனல்ஸ் வந்து காமனா வந்து 3 இருக்கும். அது ரெட், கிரீன், ப்ளூ. அத வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணும். காமனா சம்டைம்ஸ் இந்த முன்னுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரெப்ரசன்ட். இது டிபெண்ட் ஆன் த இமேஜ், டிபெண்ட் ஆன் த இன்புட். நாங்க இப்படி என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த வேரியா. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்கா வந்து என்ன ஒரு கலர் சேனல் இமேஜ் வந்து இப்படி நீங்க ரேண்டம் டென்ஸ் நாங்க ஒரு ரேண்டம் டென்ஸ் தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த ரேண்டம் டென்ஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன எப்படி பைத்தோஜி யூஸ் பண்ணி ஜீரோஸ் இல்ல ஒன்ஸ் டென்ஸ் வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் என்ன நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.